இந்த ஆடி மாதம் கடக ராசியில சந்திரன் வந்து சந்தாரிக்கக்கூடிய மாதம். ஆடி மாதத்துல நம்ம வேற எந்த நல்ல விஷயங்களும் செய்ய மாட்டோம். இது முழுக்க முழுக்க கடவுளுக்கான மாதமாக சொல்லப்படும். தட்சிணாய புண்ணிய காலம் அப்படின்னும் போது பித்ருக்கள் பூமியை நோக்கி வருவதற்கு தொடங்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சுக்கரன்னா இனிப்பு, மகாலட்சுமி தான் இனிப்பு பிடிக்கும். சுக்கரனாலே புளிப்பும் இனிப்பும் கலந்த நெய்வேத்தியம் தான் பிடிக்கும். அப்ப பானகம் நீங்க பிரசாதமா வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய நெய்வேத்தியம் வீட்டில் மட்டும் சாப்பிடுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய நெய்வேத்தியத்தை தானமாக நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணக்கூடிய வழிபாடு நம்ம கிட்ட இருந்து கடனோ நோயோ எதிரியோ இதெல்லாம் வெளியில போகணும். ஸோ அதை நம்ம வெளியில கொடுக்கறது நல்லது. குழந்தை பேருக்காக காத்திருக்கீங்க, திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு நலங்கு வைக்கிறதும் ரொம்ப வந்து ஒரு அதீத பலனை கொடுக்கறதாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஆடி மாதம் தான் நமக்கு ஆடிப்புறம் வருது. ஒரு தாலி யாருக்காவது ஒரு தங்கத்துல தாலியோ, முடியாதவங்க வெள்ளியில ஒரு தாலியோ வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கும்போது அடுத்த வருடம் ஆடி மாதத்துக்குள்ள அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இல்லை நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு போகிறன்றவங்க கரெக்டாக சாயந்தரம் 6 மணிக்கு போங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே குங்கும அர்ச்சனை பண்ணாங்க. பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். ஆடி மாதம் நெருங்கி வந்துருச்சு. ஆடி மாதம் அப்படின்னாலே ஒரு ஆன்மீக மாதம். எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நம்ம அம்மன் கோயில் திருவிழாக்கள்லேருந்து ஆரம்பித்து வடக்கிலிருந்து தெற்கு வர தமிழ்நாடு முழுக்க ஆடி மாதம்னா ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாதம். ஏன் இந்த ஆடி மாதத்திற்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு வெகு சிறப்பு, இந்த மாதிரி திருவிழாக்கள் அதிகமாக, அதுவும் குறிப்பிட்ட அம்மன் கோயில்கள்? ஏன் அப்படின்னா நமக்கு உத்தராய புண்ணிய காலம் முடிஞ்சு தட்சணாய புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் கடக ராசியில் சந்திரன் வந்து சந்தாரிக்கக்கூடிய மாதம். கடக ராசியை நமக்கு தெரியும் எல்லாரும், சந்திரனோட வீடு, சந்திரனால் தாய். ஸோ அந்த மாதத்துக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அம்மனுக்கு அப்படின்றது. ஏன் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் நம்ம வேறு எந்த நல்ல விஷயங்களும் செய்ய மாட்டோம். நல்ல விஷயம்னா முகூர்த்தம், கல்யாணம் பண்ணுறது, வீடு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டோம். இது முழுக்க முழுக்க கடவுளுக்கான மாதமாக சொல்லப்படுது. தட்சிணாய புண்ணிய காலம் அப்படின்னும் போது பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர் பித்ருக்கள் வந்து பூமியை நோக்கி வருவதற்கு தொடங்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். அப்போ அந்த ஆடி மாதத்தில் கடவுளோட வழிபாட்டுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவகாலமும் மாறக்கூடிய மாதம் அது. சம்மர் மாதம் முடிஞ்சு நமக்கு வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிக்கக்கூடிய மிடில் ஆஃப் தி அந்த பருவகாலம் மாறும். அப்போ இந்த மாதத்தில் தான் நமக்கு நிறைய நோய்கள் வரும், தொற்று நோய் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்போ நம்மளுடைய தாயை வணங்கி நம்ம கூழ் ஊற்றுதல், ஸோ அந்த மாதிரியான ஒரு விசேஷ நாட்களை எடுத்து வச்சு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய காலம். இந்த மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே நம்ம கடவுளுடைய வழிபாடு தான். நம்மளுடைய வரலட்சுமி விரதம், தீபாவளியிலேருந்து எல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே கடவுள் வழிபாட்டோடைய விரதமாக இருக்குது. அதுக்கு புளியார் சுழி போட்டு ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக சொல்லுது. ஆடி மாதம் கூழ் வார்த்தல் நம்ம பார்க்குறோம். சென்னையில் நம்ம பார்க்குறோம் எக்கச்சக்கமான அங்காளம்மன் ஆலயங்கள் இருக்குது, முத்துமாரியம்மன் கோவில்கள் இருக்குது, நாகாத்தம்மன் கோவில்கள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த கூழ் வார்ப்பாங்க. இந்த கூழ் வார்த்தலுடைய அடிப்படை என்ன? அதுதான் நான் சொன்னேன். கூழ் வார்த்தலோட அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த பருவகாலம் மாறும்போது அந்த பருவம் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ராகி, இது சயின்டிஃபிக்காக சொல்லக்கூடியது. இந்த ராகியெல்லாம் நம்மளுடைய சூடு பாடியை வந்து சூடு கண்டிஷன் கொண்டு வர்றதுக்கு. அம்மனுக்கு படைத்தல் என்னென்னா, தொற்று நோய் வராமல் அம்மன் வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு முன்னையாகவே நம்ம படையல் போடுறது தான் கூழ்வார்த்ததாக சொல்லப்படுது. இது ஒரு மாதம் மட்டும் கிடையாது, ஆடி மாதம் மட்டும் கிடையாது, 10 வாரம் வரைக்குமே நம்மளுடைய எல்லா கோவில்லையுமே ரொம்ப ஸ்பெஷலாக வழிபடக்கூடியதாக சொல்லப்படுது. அதுலேயும் இது வந்து கோவிலில் மட்டும் கிடையாதே, வீட்டுங்களையுமே நம்ம எல்லாருமே கூழ்வார்த்தோமே. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் அம்மா போடுது, இல்லை ஏதாவது நோய் வருது, தாக்கம் வருதுன்னா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வேண்டுதல் வச்சு நம்ம கூழ்வார்த்ததாக சொல்லப்படுது. நம்ம ஆடி வெள்ளி, இப்போ ஆடி மாதத்துக்கு ஒரு சிறப்புன்னா ஆடி வெள்ளிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது என்ன வழிபாடு மேம், என்ன பண்ணணும்? இப்போ ஆடி வெள்ளியில் நம்ம என்ன பண்ணணும்? ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் அண்ட் ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, இது 3மே அம்மனுக்குடைய ஒரு வழிபாடு. இப்போ வீட்டில் ஒரு அமைதி வேணும், வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், வீட்டில் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், வீட்டில் வறுமை இல்லாமல் இருக்கணுன்றவங்க இந்த ஆடி மாத வழிபாடு எடுத்துக்கலாம். முதல்ல செவ்வாய்க்கிழமை எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆடி செவ்வாய்க்கிழமையில் முருகரோட வழிபாடும் அம்பாலோட வழிபாடும் எடுத்துக்கலாம். பர்டிகுலர் இந்த செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் வரக்கூடிய ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு எடுத்துட்டு லெமன் சாதம்
லெமன் சாதம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் தானம் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இது ஆடி செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடும் எடுக்கலாம், முருகரோட வழிபாடும் எடுத்துக்கலாம். ஆடி வெள்ளி பர்டிகுலராக நமக்கு 4 வாரமோ இல்லை 5 வாரமோ வரும். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த அம்மன் கோயில் வேணாலும் எடுத்துக்கோங்க. பர்டிகுலராக கடன் தீரணும், வருமானம் வரணும் அப்படின்றவங்க லக்ஷ்மி வழிபாடு எடுத்துக்கலாம், அம்பாலோட வழிபாடு எடுத்துக்கலாம், மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு தனியாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் 33 தீபமோ இல்லை 33 நெல்லிக்காய் தீபமோ இல்லை 33 மஞ்சளால் பிடிச்சு வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் ஏற்றுங்க. இதை நீங்கள் 33 ஏன் அப்படின்னு சொல்லும்போது 33 தேவர்களை குறிக்கக்கூடியதாகவும் சொல்லக்கூடியது. 33 அதி தேவதையாகவும் நம்ம நினச்சி அவங்களுக்கு தீபம் ஏற்றும் போது 33 தேவர்களும் நமக்கு வழி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லுது. ரெண்டாவது, இது ஏன் ஆடி மாதத்தில் ஏற்றுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. புருஷோத்தமன் மாதம், சதுர்த்தி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆடி மாதத்தில் தான் நமக்கு சதுர்த்தி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக சொல்லப்படுது. இந்த ஆடி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே சதுர்த்தி மாதம்னு ஒன்று ஆரம்பிக்குது. இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நம்ம அது ஒரு தனி எபிசோடாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சதுர்த்தி மாதம்னா என்ன, அதுக்கு ஒவ்வொரு நாள் நம்ம என்ன கோலம் போடணும், என்ன நெய்வேத்தியம் பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணணும், அது வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்ன பலன் கொடுக்கணும். ஏன் சதுர்த்தி மாதம் அப்படின்னா நமக்கு ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் நமக்கு ஆவணி மாதம் வரக்கூடிய வரலட்சுமி விரதம், இது எல்லாமே சொல்லக்கூடியது தான் சதுர்த்தி மாதம். புருஷோத்தமன் மாதம்ன்றது நமக்கு ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் வரக்கூடியது புருஷோத்தமன் மாதம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் வந்து நமக்கு முன்னோர்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. எதற்காகனா வழிபாட்டு முறை எடுத்து போகும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தோஷங்கள் விலகுவதாக சொல்லப்படுது. அப்போ இந்த ஆடி மாதம் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வீடை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வாசல் ஃபுல்லாக மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி முடித்து நீங்கள் வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டுட்டு நல்லா வாசனையாக ஏதாவது மலர்கள் வச்சுட்டு ஊதுவத்தி காமிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுடைய மகாலட்சுமி தாயோரோ இல்லை அம்மன் ஃபோட்டோ யாருக்காவது நெய்வேத்தியம், பர்டிகுலராக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நெய்வேத்தியம் என்ன வைக்கிறீங்க, 4 வாரமாக இருந்தாலும் சரி 5 வாரமாக இருந்தாலும் பானகம் வைங்க. ஏன்னா பானகம் வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்தது. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வருவாங்க. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் சுக்கிரன்னா இனிப்பு, மகாலட்சுமிக்கு தான் இனிப்பு பிடிக்கும். சுக்கிரனாலே புளிப்பும் இனிப்பும் கலந்த நெய்வேத்தியம் தான் பிடிக்கும். அப்போ பானகம் நீங்கள் பிரசாதமாக வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த 5 வாரமும் சிம்பிளாக இந்த மாதிரி வழிபாடு எடுக்கும் போதே ஆடி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். ஆடி வெள்ளி அப்படிங்கிற மாதிரி ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு இந்த 2 தினங்களுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது என்ன இந்த 3 தினங்களுக்கு மட்டும் அந்த மாதத்தில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஆடி மாதம் 30மே நமக்கு சிறப்பு தான், அம்மனோட வழிபாடு தான். அதில் ஏன் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அண்ட் ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வணங்கும் போது உக்கிர தெய்வத்துங்களுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வணங்கப்படுது. வெள்ளிக்கிழமை சாந்த தெய்வத்துக்கு வழிபாடு எடுக்கும்போது நமக்கு தேவையான சகல செல்வாக்கும் கிடைக்கிறதுக்காக வழிபாடு பண்ணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை சேம் நம்ம குலதெய்வத்தையும் உக்கிர தெய்வத்தையும் ப்ளஸ் நம்மளுடைய அம்மனை வந்து குழு ஊற்றி வழிபாடு எடுக்கிறதுக்கு உகந்தது. இந்த 3மே இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப அதீத பலனை கொடுக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம 3ஆக பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு வீட்டில் கடன் தீரணும், எதிரிகள் தொல்லை போகணும், நமக்கு வந்து நோய் வந்துட்டே இருக்குது திரும்ப திரும்ப, அப்புறம் நமக்கு வந்து வீட்டில் ஒரு நிம்மதியில் சண்டை சச்சரவு இருக்குன்றவங்க ஆடி செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு எடுக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து வருமானம் மட்டும் குறைபாடாக இருக்குது, கல்யாணம் நடக்கலை, திருமணம் நடக்கலை, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு எடுத்துக்கலாம். சகலமும் வேணுன்றவங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு, 2யும் சேர்த்து வழிபாடு எடுத்துக்கலாம். இப்போ இந்த திருமணத்துக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வெள்ளிக்கிழமை பண்ணுறவங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை கூப்பிட்டு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு பாத பூஜை, அந்த குழந்தைங்களுக்கு பெண் குழந்தையாக தான் இருக்கணும், பாத பூஜை பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பொட்டு கிளிப்பு அந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது கண்டிப்பாக திருமண பாக்கியம்ன்றது கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமை வருது பார்த்திங்களா, அந்த டைமில் குழந்தை பேருக்காக காத்திருக்கீங்க, திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு நலங்கு வைக்கிறதும் ரொம்ப வந்து ஒரு அதீத பலனை கொடுக்கறதாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஆடி மாதம் தான் நமக்கு ஆடிப்புறம் வருது ஓகேங்களா. ஆடிப்புறம் ஆண்டாளுக்கு சொல்லக்கூடியது. அப்போ திருமணத்திற்கு ரொம்ப நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு திருமணத்துக்கு நம்ம எப்படி நலங்கு வைப்போம், 2 நாளுக்கு முன்னாடி என்ன நலங்கு அந்த மாதிரி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆடிப்புறம் அன்று அந்த முகூர்த்த வேலையில் நம்ம மணப்பலகையை போட்டு யாருக்கு கல்யாணம் ஆகலை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள உட்கார வச்சு நீங்கள் நலங்கு வச்சு முடிச்சுட்டு அவங்க இப்போது ஒரு தாலி யாருக்கால் ஒரு தங்கத்தில் தாலியோ, முடியாதவங்க வெள்ளியில் ஒரு தாலியோ வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கும்போது அடுத்த வருடம் ஆடி மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு திருமணம் நடக்கும். இதெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் முன்னோர்கள் சொன்ன வழிபாடு இதெல்லாம்.
நம்ம என்ன பண்ணிட்டோம், வெறும் கோவில் வழிபாடு, கோவிலுக்கு போய் பூ வாங்கி கொடுக்கறது, வீட்டில் வந்து வெறும் மஞ்சள் இதெல்லாம் பண்ணி இது பண்ணுறோம். இதெல்லாம் நம்மளுடைய தோஷங்களை போக்கிக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஸ்பெஷல் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஆடி வழிபாடு வீட்டிலையே நம்ம பண்ணுறோம். கோயிலில் பண்ணுறது ஒரு விஷயம், வீட்டிலையே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆடி வெள்ளி கூட இப்போது ஆடி வெள்ளியிலேருந்து ஆரம்பிக்குது இந்த தடவை ஆடி மாதம். 17ஆம் தேதி. ஆமாம். அப்போது என்ன மாதிரி இந்த துவக்கம் எப்படி இருக்கும்? முந்தின நாளே வேலைக்கிழமையே நல்லா வீடு ஃபுல்லாக பூஜை அறை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு பன்னீர் போட்டு நல்லா தொடச்சி சாமி படம்லாம் முடிச்சுட்டு, கண்டிப்பாக மாயில கூட வேப்பிலையும் வச்சிடணும். ஏன்னா ஆடி மாதம்னாலே வேப்பிலை தான். ஏன்னா அந்த கிருமி நாசினின்னு சொல்லக்கூடிய வேப்பிலை. ஸோ அந்த வேப்பிலையை வாசலில் நீங்கள் வச்சுட்டு வீட்லேயும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் மஞ்சள் தூளும் வேப்பிலையும் போட்டு வச்சிடுங்க. இதுதான் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம செய்ய வேண்டியது. வெள்ளிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாசல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா இந்த வாட்டி வரக்கூடியது ஆடி 1 வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதியே வருது நமக்கு. ஸோ காலையில் நம்ம சுக்கிர ஓரையிலேயே காலையில் 6லேருந்து 7க்குள்ளேயே ஃபுல்லாக வாசலை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, நல்லா பன்னீர் மஞ்சள் எல்லாம் போட்டு தேய்ச்சி வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சுட்டு, மாயிலையும் வேப்பிலையும் வச்சு முடிச்சு தீபம் ஏற்றுங்க. தீபம் எப்பயுமே கீழே தரையை ஒட்டினா போல் தீபம் ஏற்றக்கூடாது. ஏதோ ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு தீபம் ஏற்றி முடிச்சுட்டு தூப ஆராதனை காமிச்சு முடிச்சுட்டு உள்ளே வாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஆடி முதல் வெள்ளிக்கிழமையோ வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம். சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அம்மனோட பாடல் வேணாலும் படிக்கலாம். தெரியாதவங்க நீங்கள் மொபைல்லையே வந்து சௌந்தரிய லக்னம் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அதில் வர ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அர்த்தங்களை சொல்லக்கூடியதாக இருக்குது. சௌந்தரிய லக்ன பாடலை போட்டு விட்டுட்டு நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு, அதற்கப்புறம் அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய நெய்வேத்தியம் வீட்டில் மட்டும் சாப்பிடுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய நெய்வேத்தியத்தை தானமாக நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணக்கூடிய வழிபாடு நம்ம கிட்ட இருந்து கடனோ நோயோ எதிரியோ இதெல்லாம் வெளியில் போகணும். ஸோ அதை நம்ம வெளியில் கொடுக்கறது நல்லது. வெள்ளிக்கிழமை வழிபாடு மட்டும் நமக்கு உள்ளே கொண்டு வரணும், லக்ஷ்மியை உள்ளே கொண்டு வரணும். நம்ம அந்த வழிபாட்டுக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம வீட்டு உறுப்பினர் மட்டும் சாப்பிடணும். இதை சிம்பிளாக இப்படி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு போகிறன்றவங்க கரெக்டாக சாயந்தரம் 6 மணிக்கு போங்க. அதிலும் நம்ம இங்கே டி நகரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் முழுவதுமே குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க. சாயந்தரம் கரெக்டாக வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு குங்கும அர்ச்சனை நடக்குவாங்க. யார் வேணாலும் கலந்துக்கலாம், இலவசம் தான். அப்போ நீங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு கொண்டு போங்க. எங்களால் பண்ண முடியலன்னா இது முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை, கல்கண்டு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சிங் மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே குங்கும அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து அதை எல்லாருக்கும் தானம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா வரங்களையும் மகாலட்சுமி தாயார் கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவிட்டிஸுமே கண்டிப்பாக போயிடும். இதில் வந்து இந்த ஆடி வெள்ளியில் இன்னொன்றும் நம்ம வந்து வீட்டில் எல்லோரும் முன்னோர்கள் வழிபாடு பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்து, நம்ம வீட்டில் யாராவது சுமங்கலியாக இறந்தவங்க, சின்ன குழந்தையாக பெண் குழந்தையாக இறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பூவாடக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுவாங்க. இந்த சாமி வந்து எப்படி கும்பிடுவாங்கன்னா, வீட்டில் இருந்த எல்லா முன்னோர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கும்பிடுவாங்க. பர்டிகுலராக பெண், இந்த சின்ன வயசில் இறந்தவங்களும் சுமங்கலியாக இறந்தவங்களுக்கு புடவை, ரவிக்கை இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடித்த உணவும் சமைச்சு வச்சு அவங்களுக்கான அந்த வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. இது ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு வீட்லேயும் பாரம்பரியமாக வழி நடத்தி கொண்டு போகிற ஒரு விஷயம். இதை கும்பிடும்போது அந்த வீட்டில் அவங்களே தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்துவதாக சொல்லப்படுது. இது பூவாடக்காரி அப்படின்னு சொல்கிறது. இது எப்போ கும்பிடுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் கும்பிடலாம். இன்கேஸ் சிலரால் வெள்ளிக்கிழமை முடியலன்றவங்க செவ்வாய்க்கிழமை கும்பிட்டுக்கலாம். இதை கும்பிடும்போது ஒரு நல்ல மாற்றம். இப்போ கண்டிப்பாக ஆடி மாதத்தில் அவங்க முதல்ல கும்பிட வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான கடவுள் யாருன்னா அவங்களோட குலதெய்வம். குலதெய்வத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டிலையே நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு ஒரு சின்ன பொங்கல் மாதிரி வச்சு அதை உங்கள் குலதெய்வத்துக்கு முதல்ல படைச்சிட்டு அதற்கப்புறம் நீங்கள் அம்மாள் வழிபாடோ இல்லை வந்து மகாலட்சுமி வழிபாடோ பூவாடக்காரி எது வேணாலும் கண்டினியூ பண்ணும்போது குழு ஊத்துறத கூட அதை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல அதீத பலனை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் ஆடி குறித்து, ஆடி மாதத்தை குறித்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.